Guys, guess what, guys? Your voice Zoro Vlogger, and I'm at Babai's Tiffin, guys. It's an amazing Andhra style tiffin center, guys. Yes, Andhra style tiffin center. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்ஆர். ஸோ இது வந்து ரெண்டு விதமாக புக் பண்ணலாம். ஒன்று வந்து ஷாப்பில் போயிட்டு செல்ஃப் சர்வீஸாக புக் பண்ணலாம், இன்னும் கவுண்டரும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ரிசீப்ட் கிடச்சக்கப்புறம் ஈச் டெலிவரி ஹேஸ் லைக் டிஃப்ரெண்ட் லைக் தோசா கவுண்டர், ரைஸ் கவுண்டர். ஸோ அங்கே போய் வந்து அந்த பர்டிகுலர் ஐட்டம் வாங்கிடணும். நாங்கள் வந்து நிறைய ஐட்டம் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாமே வாங்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருந்தோங்க. இங்கே லக்கிலி ஒரே ஒரு டேபிள் ஆப்லேயே இருந்தது. எங்களுக்கோசரம் டக்குன்னு நாங்கள் அது பிடிச்சிட்டோம். சரி, ஆரம்பிக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பட்டு வேறு லெவல் கைஸ். பட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அந்த மாவு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சட்னி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அந்த கீ போட்டு இட்லி வாயில் போட்டோன்னே மெல்ட் ஆகிடுச்சு. அப்புறம் மசாலா தோசை செட்டிலாக டீசெண்டாக இருந்தது. அப்புறம் இந்த மசாலா பஜ்ஜின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் யூனிக்காக டீசெண்டாக இருந்தது. தட்ஸ் அன் ஆந்திரா ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட். சூப்பர். கைஸ், உண்மையாக சொல்லணுன்னா அது சாப்பிட்டு பசி அடங்கல. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். மினி போண்டா ஆர்டர் பண்ணோம். அது தெலுங்கில் வந்து புல்லுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மசாலா பொடி உப்புமா, அப்புறம் குலாப் ஜாமுன், அப்புறம் கிச்சடி. இந்த கிச்சடி வேறு லெவல் கைஸ், டிஃப்ரெண்ட். ஸோ கடைசியாக ஃபில்டர் ஆஃப் காஃபி ஆர்டர் பண்ணி காஃபி செம்மையாக இருந்துச்சு கைஸ். Some people say this restaurant is way better than Rameshwaram Cafe. What do you guys think? Do let me know in the comment section.